ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இன்றைக்கி எங்கள் பாட்டி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். இங்கே வந்து சம்திங் மூவிஸில் வர மாதிரி 20 ஆடுங்க, 40 கோழிங்க, அப்புறம் நிலம், இதெல்லாம் தான் எங்கள் அண்ணனுக்கு பெரிய சொத்துன்ற மாதிரி. இதெல்லாம் தான் எங்கள் மாமா வீட்டுக்கு பெரிய சொத்து. இங்கே ஆடு, மாடு, கோழி, பூனை, நாய் இப்படி எல்லாமே இருக்குங்க. இவங்க வந்து காட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. காடுனா ரொம்ப ஃபாரஸ்ட்லாம் கிடையாது, நல்ல ஒரு காடு, இயற்கையான ஒரு இடத்துல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, நானுமே இங்கே தாங்க இருந்தேன். சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நாங்கள் இங்கே தான் வளர்ந்தோம். எங்கள் பாட்டியே தான் எங்களை வளர்த்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போது வந்து எங்கள் பாட்டி நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது இப்படி இருக்கணும், அப்படி போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் செம்ம கடுப்பாகுங்க. இவங்களுக்கு வேறு வேலையில் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ எங்கள் பாட்டி ஏதாவது சொன்னால் பரவாயில்லன்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே இருக்கோம். நான் இப்போ எங்கள் பாட்டியை பார்த்துட்டு போகலான்னு தான் சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அக்கா மாமாலாம் கரும்பு வெட்ட போயிருக்காங்க வேலைக்கு. அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம காட்டை போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வாங்க, உங்களுக்கும் எங்கள் காடை எங்கள் பாட்டி வீட்டை காட்டை நான் சுற்றி காட்டுறேன். இப்போ எல்லோரும் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றும் சரியாக பயிர்கள்லாம் வைக்கல போல் இருக்குது. இது வந்து பக்கத்து காடு, எதுவும் வைக்காமல் இருக்காங்க. ஓகே, அவங்க காட்டோட நெல்லிக்காய் மரம் தான் இது. இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் நெல்லிக்காய் பிஞ்சு வச்சுருக்காங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லா மரமும் ரொம்ப டல்லாக இருக்குது. ஆனாலுமே குட்டி குட்டியாக வாழை மரம் மட்டும் ஒரு மரம் வச்சுட்டா போதும், நிறைய மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிணறு தாங்க நாங்கள் ஸ்விம்மிங் பண்ண கிணறு. இங்கே தான் நாங்கள் ஜாலியாக குளிப்போம். ஆனால் தண்ணி வந்து மேலே இருந்தது. இப்போ வெயில் ஜாஸ்தியானதுனால தண்ணி வந்து அடியில் போயிடுச்சு. பட் ஆனால் இங்கே படிக்கட்டு இருக்குது, குளித்தாலும் இல்லை ஏறிக்கலாம். இது வந்து இந்த கனகாமர செடி ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கலான்னு பார்த்தா எட்டில். ஓ மை காட், ஏன்னா மரம் வளர்ந்துருச்சு, நான் தான் வளரலை. சரி, ஓகே, நம்மளோட வளர்ச்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. அங்கே ஒரு கொய்யா மரம்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் நேராக போயிட்டே இருந்தேன். ஆனால் கத்தாழை செடி நல்லா தளன்னு வளர்ந்துருக்கு. பட் ஆனால் இங்கே தண்ணி ஊற்றுறதே இல்லை. ஆனால் இந்த செடி மட்டும் எங்கே வச்சாலும் செமையாக வளர்ந்துடும். ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான செடி. ஓகே, இந்த தொட்டியில் தான் நாங்கள் குளித்தோம். பட் ஆனால் இப்போ இதில் குளிக்க முடியாது, ஏன்னா வந்து அப்படி இருக்குது நிலமை. சரி, ஓகே, வாழை மரத்தில் வாழைத்தாரெல்லாம் போட்டிருக்கு. ரொம்ப வருஷம் ஆகுதுங்க நான் அந்த காட்டுக்கு வந்து. அப்படியே வந்தாலும் வீட்டிலே இருந்துட்டு அப்படியே போயிடுறது. இன்றைக்கி தான் சரி வரலாமேன்ட்டு வந்தேன். எங்கள் அக்கா வச்ச ரோஸ் செடி ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு, பறித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். பட் ஆனால் எட்டலை. சரி, திரும்பி பின்னாடி வந்துட்டேன். என்னடா இது எதுவுமே எட்ட மாட்டேங்குது, நம்ம குள்ளமாக இருக்கமா இல்லை ஹைட்டாக அது வளர்ந்துருச்சா செடிங்களான்னு சொல்லிட்டு. இந்த கரும்பு ஒன்று தான்ப்பா நம்ம சைஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே தூரத்தில் பார்த்தா ரொம்ப சூப்பரான ஒரு மரலாக இருந்தது. அது நான் அப்போ இருக்கும் போதெல்லாம் இல்லை, இது என்ன மரம்னு தெரியல, இது அழகுக்கு வைக்கிற மரமா இல்லை இதுதான் பயிராகவே வச்சுருக்காங்களான்னு தெரியல. பட் ஓகே, எதுவாக இருந்தால் என்ன, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி யூட்டன் எடுத்தேன். இந்த தொட்டி தாங்க பார்த்தேன். நாங்கள் குளித்தோம்ல அந்த தொட்டி தான் பாருங்கள். பட் ஆனால் இதில் இல்லை, நாங்கள் வந்து நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா பசங்க, அப்புறம் எல்லோரும் ஜாலியாக இதில் தான் விளாடுவோம். ஆனால் இப்போது அந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு அமையிறது கிடையாது. குடை மிளகாய், குடை எங்கன்னு கேட்காதீங்க, இதில் குடைலாம் இருக்காது. இதுக்கு பேர் மட்டும் வந்து குடை மிளகாய். ஓகே, சூப்பர். இதுவும் நல்லா ரெட்டிஷாக நல்லா பழுத்துருச்சு போல இருக்குது வெயிலில். சரி, ஓகே, இந்த பக்கம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீட்டுக்காக வாழை மரமாக குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. மாடெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் தீவன புல் நிறையா வச்சுருந்தாங்க. அப்பாடா, இங்கே ஒரு வாழை மரத்தில் இந்த பூ தாங்க எட்டுது. இது மட்டும்தான் என் சைஸு குள்ளமாக இருக்குது போல இருக்குது. அதை 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் பேக் வந்தாங்க. அப்படியே இங்கே இருக்க வேப்ப மரம், நொனா மரம், எல்லா மரமுமே இங்கே இருக்குது. பட் எல்லாமே வெயிலில் காஞ்சு போயிருக்கு. கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பெரிய மீன் இருக்குது. அது எனக்கு நல்லா தெரியுது. பட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்த வேலை முடிஞ்சுது, வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி, வாங்க கிளம்பலாம். பாய், டாட்டா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்.